ஒரு சாதாரண காலேஜ் பொண்ணு ஒரு நாள் லிஃப்ட் கேட்கறதுக்காக கார்ல ஏறுறா. ஆனா அடுத்த 7 வருஷம் அவ உலகத்திலே காணாம போனவளா மாறிடுறா. அவ இருந்த இடம் ஒரு ரூம் இல்ல, ஒரு பெட்டி. நாம இன்னைக்கு பார்க்க போற கதை மனசை உலுக்குன உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்ட ஒரு பயங்கரமான கதை. இந்த கதை உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் நைட்டு ஒரு கப்பல் காட்டுக்கு பக்கத்துல காரை நிறுத்துறாங்க. கேமரன் கார் டிக்கில இருந்து ஒரு சடலத்தையும் மண்வெட்டியும் எடுக்கிறான். அப்புறம் அவன் கல்லறையை தோண்ட ஆரம்பிக்கிறான். அவனோட மனைவி ஜானிஸ் சுத்தி யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டே இருக்கா. வேலை முடிகிற நேரத்துல சூரியனை உதிச்சிடுது. அது ஒரு விபத்து, நான் கத்த வேணா நான் அவகிட்ட பலமுறை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்க ஜானிஸை கேமரன் சமாதானப்படுத்துறான். கொஞ்ச நாள் கழிச்சு கலிபோர்னியால கொலின்ற ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு ரோடோரமா லிஃப்ட் கேட்டு நிக்கிறா. நிறைய கார் நிறுத்தாம போகுது. அப்போ கேமரனும் ஜெனிஸும் அவளை கார்ல ஏத்திக்கிறாங்க. டிராவல் அப்போ பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப கொலின் வந்து தன்னோட ஃப்ரெண்டு பர்த்டேக்காக ஒரிகன்ல இருந்து இங்க வந்திருக்கிறதா சொல்றா. அது ஒரு சர்ப்ரைஸ் விசிட்ன்றதுனால அவளோட ஃப்ரெண்டு கூட அவ வந்திருக்கிறது தெரியாதுன்னு சொல்றா. சோ இவங்க ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல நிக்கும் போது கோலின் ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அந்த டைம் கேமரன் டிக்கில இருந்து ஒரு மரப்பெட்டியை எடுக்கிறான். திரும்பி அந்த கோலின் அந்த பெட்டியை கவனிக்கிறா. ஆனா அவ எதுவுமே கேட்கல, பெருசா கண்டுக்கலாத. மறுபடியும் அங்க இருந்து கார் கிளம்புது. பக்கத்துல இருக்க குகையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரன் சொல்றான். கார் ரோட விட்டு கொஞ்ச தூரம் வேலைக்கு நிக்குது. இங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்ட்டு ஜானிஸ் சொல்றா. அடுத்த செகண்ட் கேமரன் பின்னால இருந்து வந்து கொலினை பிடிச்சு கத்தியால மிரட்டுறான். அவளை கார்ல சாச்சு கைய கட்டிடுறான். கண்ணை கட்டி வாயையும் அடைச்சிடறான். அப்புறம் அவளை கார்ல உட்கார வச்சு காலையும் கட்டி தலைய அந்த மரப்பெட்டிக்குள்ள வலுக்கட்டாயமா அடைக்கிறான். ஒரு போர்வையால அவளை மூடி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னு கேமரன் வான் பண்றான். அவளை பாதாள அறைக்கு கூட்டு போறான். அங்க அவளை ஒரு பெட்டி மேல நிக்க வச்சு கைய சங்கிலியால கட்டிறான். அதுக்கப்புறம் அந்த பெட்டியை உதைச்சு அவளை தொங்க விடுறான். ஜானிசி அங்க வர சொல்லி கொல்லின சாட்டையால அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கொடூரம் அவனை இன்னும் வெறியாக்குது. அவன் ஒய்ஃப் ஜெனிஸ் முன்னாடியே அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் கொல்லின ஒரு டேபிள்ல சங்கிலியால கட்டி அவளோட தலையை மறுபடியும் பெட்டிக்குள்ள வச்சிடறான். லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நைட்டு ஃபுல்லா ஏன் இது எனக்கு நடக்குதுன்னு தெரியாம கொல்லின் அழுதுட்டே இருக்கா. அடுத்த நாள் ஜானிஸ் இவளை பத்தி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றான். ஆனா கேமரன் வந்து நம்ம கொஞ்ச நாள் மட்டும் அவளை வச்சுட்டு இருக்கலாம், அப்புறம் வேற ஏதாவது ஒரு ஊர்ல அவளை இறக்கி விட்டுடலாம், அவளுக்கு நம்ம யாருன்னு இது எந்த இடம்னு தெரியாது, சோ போலீஸால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்பிக்கையா சொல்றான். கேமரன் வேலைக்கு போன பிறகு ஜானிஸ் வந்து ப்ரே பண்ண முயற்சி செய்யறா. ஆனா கீழே இருந்து கொல்லினோட அழுகு சத்தம் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. கடைசியா ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு பாதாள அறைக்கு போறா ஜானிஸ். பெட்டியை திறந்து உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறா. என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கொல்லின் வந்து கெஞ்சுறா. நீ எங்க இருக்கன்னு தெரியுமா அப்படின்னு ஜெனிஸ் கேக்குறா. அதுக்கு ரெட் பிளப் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல தான் இருக்க அப்படின்ட்டு கொலின் சொல்றா. அதை கேட்ட உடனே ஜெனிஸ்க்கு இன்னும் பதட்டமாயிடுது. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் நேரா கேமரன் வந்து பாதாள அறைக்கு போறான். நீ கத்துனா உன்னோட குரல் வேலையை வெட்டிடுவேன்னு மிரட்டி அந்த பொண்ணை பெட்டியில இருந்து வெளில கொண்டு வரான். வாயில இருக்க கட்டியும் பிரிச்சு தண்ணி குடிக்க வைக்கிறான். ஒரு பாத்திரம் கொடுத்து அதுல ரெஸ்ட் ரூம் போக சொல்றான். நீ பாத்துட்டே இருந்தா என்னால முடியாதுன்ட்டு கொலின் சொல்றா. அவன் வந்து நான் திரும்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடிக்கிறான். அப்புறம் அவளை வற்புறுத்தி ரொட்டி சாப்பிட வைக்கிறான். ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கொலின் கேக்குறா. அதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு கேமரன் பதில் சொல்றான். அதுக்கப்புறம் அவளை சாட்டையால அடிக்க ஆரம்பிக்கிறான். மேல் மாடியில இருக்க ஜானிஸ் வந்து அவளோட அலறல் சத்தம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு மியூசிக் கேட்டுட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு படுக்கும்போது அவ போலீஸ் கிட்ட போயிட்டா என்ன பண்றதுன்னு ஜானிஸ் பயந்து பேசுறா. ஆனா கேமரன் வந்து இவளை நம்ம கூடயே வச்சுக்கலாம், இதுக்கப்புறம் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன், நம்ம 2 பேரும் குடும்பமா வாழலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிறகு கொல்லினுக்காக ஒரு பெரிய மரப்பெட்டி தயாரிக்கப்படுது. அவளோட உடம்பு ஃபுல்லா அடங்குற அளவுக்கு. அவளை அதுக்குள்ள பூட்டி வச்சுட்டு அவ சுவாசிக்க மட்டும் ஒரு சின்ன குழாய் மாதிரி ஒண்ணு இணைக்கப்படுது. நைட்டு நேரத்துல கொலின் வந்து தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயற்சி செய்றா. வீட்டுல இருந்த நினைவுகள், தந்தையோட நடந்த சண்டை, தனியா கலிபோர்னியா போகாத அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே அவளோட மனசுல தோணுது. சில நாள் கழிச்சு கொலினோட ஹவுஸ் ஓனர் வந்து வாடகையை கொடுக்காதனால அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்கும் பொண்ணு கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. சோ அவங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுக்கறாங்க. ஆனா வந்து அவ அடல்ட் ஆயிட்டா, ஆதாரம் எதுவுமே இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுன்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு ஜானிஸ் வந்து கர்ப்பமா இருக்கிறத கேமரன் கிட்ட சொல்றா. ஆனா அவன் சந்தோஷமாவே இல்ல. இப்போ கொல்லினை விட்டுடலாம் அப்படின்னு ஜானிஸ் சொல்றா. ஆனா கேமரன் வந்து அதுக்கு மறுக்கிறான்.
நாட்கள் போக போக கொலினோட மனசை முழுமையா உடைக்க கேமரன் வந்து ஒரு புது பொய்ய சொல்ல ஆரம்பிக்கிறான். அடிமை நிறுவனம் சொல்லிட்டு நிறைய கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். தப்பிச்சு போனா அவங்க குடும்பத்தையே கொன்னுடுவாங்க, போலீஸா அவங்களோட சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு அவளை நம்ப வைக்கிறான். பயத்துல இருக்க கோலின் வந்து ஒரு போலி அடிமை ஒப்பந்தத்துல கையெழுத்தும் போட்டுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு புது பேர் வைக்கிறாங்க, கேன்னு சொல்லிட்டு. கேமரனை மாஸ்டர்னும் ஜானிஸ மேடம்னும் அவங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்படியே ஒரு வருஷம் கடந்து போயிடுது. கொலின் வந்து மெதுவா முழுமையா மன அழுத்தத்துக்கும் பயத்துக்கும் அடிமையாடுறாங்க. ஒரு பக்கம் கேமரனோட கொடுமை, மறுபக்கம் ஜானிஸோட பொறாமை. இதுக்கு நடுவுல அவ சிக்கி கஷ்டப்படுறா. இப்படியே 4 வருஷங்கள் போயிடுது. கேமரனுக்கும் ஜெனிஸுக்கும் பிறந்த குழந்தை ஆம்பர் வளர்ந்து இருக்கிறத கொலின் பாக்குறா. நான் இவ்வளவு வருஷம் இங்க சிறையில இருந்தேனா அப்படின்ட்டு அவளே அதிர்ச்சி ஆயிடுறா. ஒரு நாள் ஃபேமிலியா அவங்க வெளில போயிருக்கும்போது கொலின் வந்து அடைச்சு வச்சிருந்த மரப்பெட்டியை உடைச்சிட்டு வெளில வந்துடுறா. ஆனா பல வருஷங்களா விதைச்ச பயம் காரணமா அவளால தப்பிக்க முடியல, அங்கேயே இருக்கா. அப்புறம் ஜேனிஸ் வந்து பொறுமையா அவகிட்ட ஹியூமனிட்டியை காட்ட ஆரம்பிக்கிறா. அவளை சர்ச்சுக்கு கூட்டு போறா, சின்ன சின்ன தோட்ட வேலையை செய்ய வர்றா. இப்படியே 6 வருஷம் கடந்து போயிடுது. அப்போ ஒரு நாள் கேமரன் வந்து உன்னோட குடும்பத்தை பார்க்க உனக்கு அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை சோதனை நடத்தணும்னா அப்படின்ட்டு ஒரு காலியான துப்பாக்கி அவளோட வாயில வச்சு ட்ரிகரா அழுத்த சொல்றான். அது காலி துப்பாக்கினே அவளுக்கு தெரியாது, அவளும் ட்ரிகரா அழுத்துறா. அதுக்கப்புறம் அவளை கொலினோட வீட்டுக்கு கூட்டு போறான் கேமரன். பல வருஷங்களா அவளோட மகளை பார்க்காததுனால குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் அவளோட சிஸ்டருக்கு மட்டும் ஏதோ தப்பு நடக்குதோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. அடுத்த நாள் கேமரன் திடீர்னு வந்து நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு கோலினை அங்கிருந்து கூட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொலினை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேமரன் நினைக்கிறான். இதனால ஜானிஸ் வந்து எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிடுறா. திருமணத்துல 3 பேர் இருக்க முடியாதுன்னு சொல்லி குழந்தையோட வீட்டை விட்டு வெளியேற முயற்சி செய்யறா. ஆனா ஃபைனலா வந்து மனம் மாறி ஜானிஸ் வந்து கொலினை மறைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து வெளில எடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்றா. அப்பதான் உண்மை வெளில வருது, எந்த ஒரு அடிமை நிறுவனமும் இல்லைன்ட்டு. எல்லாமே கேமரனோட பொய்கள் தானே. அதை கேட்டுதான் கிட்டத்தட்ட 7 வருஷமா அவ அடிமையா கேமரன் வீட்டுல இருந்திருக்கா. கொலின் கடைசியா அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போறா. இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்டது. கேமரன் 104 வருஷம் சிறை தண்டனை பட்டான். ஜானிஸ் கணவருக்கு எதிராக சாட்சி இருந்ததுனால தண்டனையில இருந்து விடுவிக்கப்பட்டா. அதுக்கப்புறம் அவங்க கொன்ன இன்னொரு பொண்ணை பத்தியும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களோட உடம்பு வந்து இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. கொலின் 7 வருஷங்களுக்கு மேல சிறையில இருந்தா. ஆனா அவங்களோட நம்பிக்கையும் மன வலிமை தான் அவங்கள உயிரோட காப்பாத்தி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அவங்க லேட்டரா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இதை விட ஒரு பயங்கரமான கதையோட வரேன். பாய்.